வணக்கம் நண்பர்களே. 2020 உலகக்கிண்ணம் இப்போது தான் ஆரம்பித்தது போல இருக்கிறது. அதற்கிடையில் இன்று 45வது போட்டி. இங்கிலாந்தும் நியூசிலாந்தும் மோதுகின்ற போட்டி கண்டி பள்ளிக்கலை மைதானத்தில் இடம்பெற்று வருகிறது. இந்த போட்டி தீர்க்கமான ஒரு போட்டி. இங்கிலாந்து வந்தால் அவர்களுக்கான அரையிறுதி இடம் கிட்டத்தட்ட 80% உறுதியாகிவிடும். பாகிஸ்தான் என்று தோற்றால் பாகிஸ்தான் வெளியேறப் போகிறது, அரையிறுதி வாய்ப்பு இல்லாமல் போகும் என்று சொல்லி ஒரு சில கணிப்புகள் நிலவுகின்றன. அது உண்மையில் தவறானது. பாகிஸ்தான் என்று தோற்றால் அவர்களுக்கான வாய்ப்பு குறையும். நான் நேற்று நேரடியில் சொன்னது போல, ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு இருக்கும். காரணம், பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே ஒரு புள்ளி இருக்கிறது. நாளை இலங்கை அணியை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான போட்டி. நாளைய தினம் தோற்றால் இலங்கை வெளியே. எனவே இலங்கை அடுத்தடுத்து 2 போட்டிகளை வெல்ல வேண்டும். அதையும் இங்கே குறிப்பிட்டு வைக்க வேண்டும். காரணம், நியூசிலாந்து ஒரு புள்ளியோடு இருக்கிறது. இப்போது இலங்கை, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த 3 அணிகளை பற்றி தான் அதிகமாக எங்கள் ரசிகர்கள் கவலைப்படுவது வழக்கம். எனவே இந்த 3 அணிகளுக்கான வாய்ப்புகளை பற்றியும் இப்போது நடைபெற்று வருகின்ற இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இதுவரை நடந்திருக்கின்ற விடயங்கள், அதுபோல இந்த 2 அணிகளுக்கு இடையில் இதற்கு முதல் இடம்பெற்ற 3 2020 உலகக்கிண்ண போட்டிகளை பற்றியும் சுருக்கமாக சில விவரங்களை சொல்வதற்கும், இந்த அரையிறுதிப் போட்டிகளை பற்றி இலங்கையிலே கொழும்பிலே இலங்கைக்கான அரையிறுதிப் போட்டி இடம்பெறப் போகிறது என்று நேற்று சொல்லுகிறேன். அது பற்றியும் ஒரு சில குழப்பங்கள் இன்னும் நண்பர்களுக்கு நிலவுகின்றது. அதை பற்றி ஒரு சில விடயங்களையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இந்த காணொலியில் அந்த விவரங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த இரவு நேரடியில் சந்திக்கும் போது இப்போது நடைபெற்று வருகின்ற இங்கிலாந்து பாகிஸ்தான் போட்டிகளை பற்றியும் ஏனைய விடயங்களுக்கு போகலாம். அதுக்கு முதல் ஒரு முக்கியமான விடயம், இப்போது அரையிறுதிப் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விற்கப்பட ஆரம்பித்திருக்கும். இன்று முதல், குறிப்பாக இன்றைய நாளில் அநேகமாக இன்று அந்த ஆன்லைனில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிடும். அரையிறுதிப் போட்டிகள் 2க்கும் இறுதிப் போட்டிக்குமான டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. இதிலே முதலாவது அரையிறுதிப் போட்டி பெற தான் பல பேருக்கு இருக்கிற குழப்பம். டிக்கெட்டை வாங்க முதலும் நிறைய பேர் அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த டிக்கெட்டுகள் வழங்கப்படும் முறை ஒரு விர்ச்சுவல் கியூ போல உருவாக்கப்படுகிறது. அதாவது இணையதளத்திலே ஆன்லைனிலே உங்களுக்கான ஒரு வரிசை ஒன்று உருவாக்கப்படும். அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த வரிசையின்படி உங்களது டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். சரி, முதலாவது அரையிறுதிப் போட்டிக்கு அது கொழும்பிலே இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இல்லாவிட்டால் கொல்கத்தாவில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2வது அரையிறுதிப் போட்டி அது வான்கடே மைதானத்தில் தான் நிச்சயமாக இடம்பெறும், அதில் மாற்றம் இருக்காது. 3வது போட்டி இறுதிப் போட்டி, அந்த போட்டி அகமதாபாத் மைதானத்தில் மார்ச் 8ஆம் தேதி இடம்பெறும். எனவே இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் போது தற்செயலாக முதலாவது அரையிறுதிப் போட்டியின் இடம் மாறினால் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். அப்படியாக இருந்தால் டிக்கெட்டுகளின் பணம் உங்களுக்கு மீளடிக்கப்படும், ரீஃபண்ட் செய்யப்படும். அது எப்படி குழப்பம் என்று நேற்றைய நாளில் நான் சொல்லியிருந்தேன். பாகிஸ்தான் அரையிறுதிக்கு தெரிவானால் பாகிஸ்தான் ஆடுகின்ற அரையிறுதிப் போட்டி நிச்சயமாக கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறும். இலங்கை அரையிறுதிக்கு தெரிவானால் அது நிச்சயமாக சொல்ல முடியாது. பாகிஸ்தான் தெரிவாகாவிட்டால், இலங்கை தெரிவானால் தான் கொழும்பிலே அந்த அரையிறுதிப் போட்டியை இலங்கை ஆடக்கூடியதாக இருக்கும். காரணம், பாகிஸ்தான் ஆடுகின்ற அரையிறுதி கட்டாயமாக இலங்கையில் இடம்பெற வேண்டும். இது மட்டுமல்லாமல் 2 அரையிறுதிகள் ஒன்று இந்தியாவிலே ஆடப்பட வேண்டும். எனவே இலங்கையும் பாகிஸ்தானும் ஒரு சேர அரையிறுதிப் போட்டிக்கு தெரிவானால் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும். காரணம், உங்களுக்கு புள்ளிகளின் பட்டியலின் விவரங்களை பற்றி ஊகித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பாகிஸ்தான் அல்லது இலங்கை 2 அணிகளில் ஒன்று தெரிவானால் தான் அந்த அரையிறுதி கொழும்பிலே இடம்பெறும். இலங்கை அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவோடு தெரிவானால் அந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் மார்ச் 4ஆம் தேதி இடம்பெறும். பாகிஸ்தான் தெரிவானாலும் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் மார்ச் 4. பாகிஸ்தான் தெரிவாகாமல் இலங்கை தெரிவானாலும் அதே போல ஆர் பிரேமதாச மைதானத்தில் கொழும்பிலே அந்த போட்டி இடம்பெறும். மற்றபடி 2வது அரையிறுதிப் போட்டி மாற்றமே இல்லை, அது மார்ச் 5ஆம் தேதி வான்கடே மைதானம் மும்பையிலே இடம்பெற போகிறது. 8ஆம் தேதி அகமதாபாத்தில் இடம்பெறுகின்ற போட்டிக்கும் டிக்கெட்டுகளை என்றே முன்பதிவு செய்து கொள்ளலாம். மார்ச் 4ஆம் தேதி இடம்பெறுகின்ற அரையிறுதிப் போட்டிக்கான அணிகள் மாறுபட்டால் உங்களுக்கான டிக்கெட்டுகள் அந்த பெறுமதி மீளடிக்கப்படும் என்று ICC அறிவித்திருக்கிறது. இப்போது குழப்பம் உங்களுக்கு தீர்ந்திருக்கும். எனவே இலங்கையும் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரு சேர அரையிறுதிப் போட்டிகளுக்கு தெரிவானால் இலங்கை ஆடுகின்ற அரையிறுதிப் போட்டி நிச்சயமாக இந்தியாவின் வான்கடே மைதானத்தில் தான் நடக்கும். பாகிஸ்தான் இந்த 2020 உலகக்கிண்ணத்தின் இறுதிப் போட்டிக்கு தெரிவானால் அந்த இறுதிப் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறும். இல்லாவிட்டால் அது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் தான் இடம்பெறும் என்பது உறுதியாக ICC-னால் முடிவெடுக்கப்பட்ட ஒன்று. எனவே அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கான குழப்பங்கள் தீர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம். இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் இந்த 2020 சர்வதேச போட்டிக்கு முன்னதாக இதுவரைக்கும் 31 2020 சர்வதேச போட்டிகளில் மோதி இருக்கின்றன. இதில் 9 போட்டிகளில் மாத்திரம்தான் பாகிஸ்தான் வென்றிருக்கிறது. இந்த போட்டிகளில் எல்லாம் முதன்மையான போட்டியாக இன்றைய போட்டி அமைந்துவிட்டது. இங்கிலாந்து 20 போட்டிகளில் வென்றிருக்கிறது. ஒரு தடவை ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற போட்டியானது டை அடிப்படையில் முடிவடைந்தது. இந்த 2 அணிகளுக்கு இடையில் இதுவரைக்கும் இடம்பெற்ற 3 2020 உலகக்கிண்ண போட்டிகளிலும் இங்கிலாந்து தான் வென்றிருக்கிறது. எனவே இப்போது கடைசியாக 5 2020 சர்வதேச போட்டிகளிலும் இங்கிலாந்திடம் தோற்றிருக்கின்ற பாகிஸ்தானுக்கு இன்று எப்படியாவது ஒரு வெற்றி வந்து அவர்களுக்கு அவசியம். இங்கிலாந்து அதே அணியை ஈடுபடுத்துகிறது. பாகிஸ்தான் என்று ஒரு மாற்றத்தை செய்தது. ஷாஹின் ஷாஃப்ரிடி உள்ளே வந்திருக்கிறார். மிக முக்கியமாக இங்கிலாந்து சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு இதே கண்டி பள்ளிக்கலையில் இலங்கையின் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு தடமாறுகிறது. எனவே அப்ரன் அகமடை என்று கொண்டு வருவார்கள் என்று பார்த்தால் இல்லை, அவர்கள் வேக பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷாஃப்ரிடியை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் ஒரு விடயத்தை சொன்னேன்,
இந்த ஆடுகளத்துக்கு நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு ஒரு வேகப்பந்து வீச்சாளர் போதாது. எனவே அவர்கள் 2 பேரை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன, 2 பேருமே இடது கை வேகப்பந்து வீச்சாளர்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானது. ஷாயிப் ஷாடா ஃபர்ஹான் இந்த நாளிலும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் சைம் அயூபின் மோசமான துடுப்பாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. போட்டி முடிவடையும் போது நாங்கள் விரிவாக பல்வேறு விடயங்களை பேசலாம். இப்போது இலங்கை, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் அடங்கியிருக்கின்ற பிரிவுக்கு வருவோம். இந்த பிரிவிலிருந்து அரையிறுதிப் போட்டிக்கு தெரிவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இங்கிலாந்துக்கு இருக்கிறது. அது வெளிப்படையாக தெரிகின்ற விடயம். மிக குறைவான வாய்ப்பு இருப்பது இலங்கைக்கு. இலங்கை அடுத்த 2 போட்டிகளையும் வெல்ல வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கின்ற சிக்கல். இது மட்டுமல்லாமல் இலங்கை 2 போட்டிகளையும் வென்றால் இலங்கைக்கு 4 புள்ளிகள் கிடைக்கும். பாகிஸ்தான் இல்லாவிட்டால் நியூசிலாந்து 2 அணிகளில் ஒரு போட்டியிலாவது தோற்க வேண்டும். அதுக்கும் நிச்சயமாக இலங்கை தான் காரணமாக இருக்கும். எனவே இலங்கை தன் கையைத்தான் நம்பி இருக்கிறது. காரணம், இலங்கை ஆடப்போகின்ற அடுத்த 2 போட்டிகளும் இந்த 2 அணிகளுக்கு எதிராக. நாளைய தினம் நியூசிலாந்து அணியை சந்திக்கிறது. அதுக்கு பிறகு 28ஆம் தேதி பாகிஸ்தான் அணியை. இந்த 2 அணிகளையும் இலங்கை வீழ்த்த வேண்டும். அப்படியாக இருந்தால் தான் இலங்கைக்கு உள்ளே செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த 2 அணிகளும் ஒவ்வொரு போட்டிகளில் தோற்றுவிட்டால் அவர்களுக்கு அதிகபட்சம் கிடைக்கப் போவது 3 போட்டிகள். இலங்கை அணி ஒரே ஒரு போட்டியில் மட்டும் வந்தால் இலங்கைக்கு போதாது அரையிறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான புள்ளிகள். எனவே இந்த பிரிவிலிருந்து பாகிஸ்தான் அல்லது நியூசிலாந்து இந்த அணியோடு இலங்கை, இல்லாவிட்டால் இங்கிலாந்து இலங்கை, இந்த ஜோடி தான் அரையிறுதிக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். இது நேரடியாக தெரியக்கூடிய ஒன்று. மழை குழப்பியதன் காரணமாக யாருக்கு நஷ்டம் ஏற்பட்டது, யாருக்கு லாபம் ஏற்பட்டது என்று சொல்லி தெரியாது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் நிலைமையை சிக்கலாக்கி இருக்கிறது. 4 புள்ளிகள் தான் இலங்கைக்கு அதிகப்படியாக எடுக்கக்கூடியது. அந்த 4 புள்ளிகளை எடுத்தாலும் இலங்கை 2ஆம் நிலை அணியாகத்தான் இந்த பிரிவு 2 அரையிறுதிக்கு செல்லும். இதே பிரிவிலே இருக்கின்ற பாகிஸ்தானை பற்றி பாகிஸ்தான் ரசிகர்கள் பல பேர் கேட்கின்ற விடயத்தை பொறுத்தவரையில் அவர்களது பாதை இலகு. இன்றைய நாளில் வென்றாலே அவர்களுக்கு 3 புள்ளிகள் வந்துவிடும். இலங்கையை வீழ்த்தினால் அவர்கள் 5 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு இந்த பிரிவிலே 1ஆம் இடத்தை பெற்று விடுவார்கள். எனவே அது மிக முக்கியமாக அவர்களுக்கான அரையிறுதி இடத்தை உறுதி செய்யும். அதுவும் 2ஆம் பிரிவிலே 1ஆம் அணியாக. இல்லாவிட்டால் இன்று இங்கிலாந்து அணியிடம் தோற்று போனாலும் பாகிஸ்தான் இலங்கையை வென்றால் அவர்கள் 3 புள்ளிகள் இலங்கையின் வாய்ப்பை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். நியூசிலாந்து அதுக்கு பிறகு இலங்கையிடம் தோற்றால், இல்லாவிட்டால் இங்கிலாந்திடம் தோற்றால் பாகிஸ்தானுக்கு ரூட் கிளியர். எனவே பாகிஸ்தானுக்கு இலங்கையை விட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்பது உண்மை. பிரிவு 1 நாங்கள் எடுத்துக்கொண்டால் நேற்றைய மேற்கிந்திய தீவின் மிக அபாரமான வெற்றி, மிக பிரம்மாண்டமான 107 ஓட்டங்களிலான வெற்றி இந்தியாவின் வாய்ப்பை தான் அதிகமாக குறைத்திருக்கிறது. அதுபோல ஜிம்பாப்வேக்கு கிட்டத்தட்ட வாய்ப்பை அறவே இல்லாமல் செய்திருக்கிறது என்பது உண்மை. ஜிம்பாப்வே மறைப்பெருமானம் 5.85, அதாவது 107 ஓட்ட தோல்வி என்பது இலகுவாக T20 சர்வதேச போட்டிகளில் நடப்பதில்லை. எனவே இந்த தோல்வி ஜிம்பாப்வேக்கு மிகப்பெரும் இழப்பை கொடுத்திருக்கிறது. அவர்கள் அடுத்த 2 போட்டிகளையும் வெல்ல வேண்டும். அதுவும் தங்களது நிகர ஓட்ட சராசரி பெருமானம் என்று சொல்லக்கூடிய அந்த நெட் ரன் ரேட்டை மிக உயர்வாக ப்ளஸ்ஸாக கொண்டு வருவதற்கு பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற வேண்டும். எனவே நாளை மறுதினம் 26ஆம் தேதி 2 போட்டிகள் இருக்கின்ற ஒரு நாள். அதிலே 3 மணிக்கு இடம்பெற போகின்ற தென் ஆப்பிரிக்க மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான அகமதாபாத் போட்டி மிக முக்கியமான தீர்க்கமான போட்டியாக மாறிவிட்டது. இந்த 2 அணிகளுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் கூட. இந்த பிரிவு 1 இப்போது அரையிறுதிக்கு செல்லக்கூடிய அதிகமான வாய்ப்பு தென்னாப்பிரிக்காவுக்கா மேற்கிந்திய தீவுகளுக்கா என்பது குறித்து விற்பனர்கள் மத்தியில் குழப்பம். காரணம், தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வீழ்த்தியது. இதனால் அவர்களுக்கான வாய்ப்பை அதிகமாக கொடுக்கின்றார்கள். ஆனால் மேற்கிந்திய தீவுகள் 5.85 என்ற பிளஸ் நிகர ஓட்ட சராசரி பெருமானத்தை வைத்திருக்கிறது. அதனால் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கிறார்கள். இந்தியாவுக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில். இப்போதே அந்த போட்டியில் வெல்லக்கூடிய அதிகமான வாய்ப்பை மேற்கிந்திய தீவுகளுக்கு கொடுக்கிறார்கள். காரணம், ஆடுகளத்தின் தன்மையும் மேற்கிந்திய தீவுகளின் சுழல் பந்து வீச்சார்களும். மேற்கிந்திய தீவுகள் இதுவரை காலமும் T20 சர்வதேச போட்டி ஒன்றில் அதிகமான விக்கெட்டுகளை சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு வீழ்த்தியதில்லை. நேற்று 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் குட்டாகேஷ் மோட்டியும் அக்கீல் ஹுசைனும். இது இந்தியாவையும் தடமாற வைக்கும் என்பது பல பேரது கணிப்பு. இந்தியாவை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அண்மை காலமாக தொடர்ச்சியாக வென்று வந்த அணி தென்னாப்பிரிக்க அணியிடம் கண்ட தோல்வியை அடுத்து அவர்களது தடமாற்றத்தை பற்றி பல பேர் கேலி செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். என்னதான் இந்தியா நடப்பு சாம்பியனாக இருந்தாலும், தொடர்ச்சியாக தன்னுடைய போட்டிகளை வென்று வந்தாலும், பலவீனங்களை மறைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களது துடுப்பாட்டத்தின் பலம் அண்மை காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டாலும், இந்த முறை T20 உலகக்கிண்ண போட்டிகளில் அவரின் முதல் போட்டியில் அமெரிக்க அணியிடம் தடமாறியதும், அதே போல பாகிஸ்தான் அணியை இங்கு இலகுவாக வீழ்த்தி கொண்டாலும் இந்தியாவின் முழுமையான பலவீனம் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதும் பல பேர் கவனிக்கின்ற ஒரு விடயம். எனவே மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவோடு தடமாறியதைப் போல இந்தியா தடமாறக்கூடும். மேற்கிந்திய தீவுகளின் அதிரடி துடுப்பாட்டம் T20 சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் பெருமளவில் உதவியாக இருப்பது இது இந்தியாவை அச்சுறுத்தக்கூடும் என்ற காரணத்தால் தான் இந்தியாவுக்கான வாய்ப்பை குறைவாக பல பேர் கருதுகின்றார்கள். எனவே தென்னாப்பிரிக்க மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு உறுதியாகும். அந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் வென்றால் இந்தியாவுக்கான வாய்ப்பு தான் இன்னும் குறைவாகி போகும். காரணம், தென்னாப்பிரிக்காவுக்கு அடுத்த போட்டி ஜிம்பாப்வே அணியோடு. இந்தியாவை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர்கள் தெரிவாக வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அடுத்த 2 போட்டிகளையும் வெல்ல வேண்டும். அவர்களுக்கு இன்னும் தாங்கள் செல்லும்படியை இலகுபடுத்த தென்னாப்பிரிக்கா எல்லா போட்டிகளையும் வெல்ல வேண்டும், மேற்கிந்திய தீவுகள் உட்பட. இது இந்தியாவுக்கு நேரடியாக அரையிறுதிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போது ஒரு விடயம் மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது எங்களுக்கு. பிரிவு 1 அரையிறுதிக்கு செல்லுகின்ற அந்த பிரிவு 1 முதலாவது அணியாக இந்தியா வரப்போவதற்கான வாய்ப்பு குறைவு.
தென்னாப்பிரிக்காவுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் நாளை மறுதினம் இடம்பெற போகின்ற மேற்கிந்திய தீவில் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் வெல்கின்ற அணிக்கு. எனவே இந்தியா தனக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள அடுத்த 2 போட்டிகளை வெல்ல வேண்டியதும் நேற்றாண்டேட்டை உயர்த்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. காரணம், சில வேளைகளில் 2க்கு மேற்பட்ட அணிகள் 3 அணிகள் ஒரே விதமான புள்ளிகளை எடுத்திருக்கக்கூடும். அப்போது நிகர ஊட்ட சராசரி பெருமானம் நின்று பேசும். அதில் தென்னாப்பிரிக்காவும் மேற்கிந்திய தீவிலும் இப்பொழுது அசத்தலான நிகர ஊட்ட சராசரி பெருமானத்தை வைத்திருக்கிறது. எனவே இந்தியா தாங்கள் பெறுகின்ற அடுத்த வெற்றி, அது 26ஆம் தேதி அனுருத்தின் இசை நிகழ்ச்சி 6 மணிக்கு இடம்பெற 7 மணிக்கு இடம்பெறுகின்ற அந்த சென்னை சேப்பாக்கம் மைதான போட்டியில் ஜிம்பாப்வேயை பெரிய அளவு ஊட்ட எண்ணிக்கையால் வீழ்த்த வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் இந்தியா தாங்கள் அடுத்த சுற்றுக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொள்ள முடியும். இப்போது இந்திய அணிக்குள் இந்த மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அன்றைய நாளில் வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வந்தது அக்சர் பட்டேலை விட்டுவிட்டு இது தவறு என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. திலக் வர்மாவின் 3ஆம் இலக்க தடுமாற்றம் தொடர்ச்சியாக இந்திய அணிக்கு தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் 5 இன்னிங்ஸில் எடுத்துக் கொடுத்தது வெறும் 34 ஓட்டங்கள் மாத்திரமே. இதுதான் இந்த T20 உலகக்கிண்ணத்திலே மோசமான ஆரம்ப துடுப்பாட்டு இணைப்பாட்டங்களாக அமைந்திருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்படுகின்ற வேளையில் இந்தியாவுக்கு இது தானாகவே ஒரு மிக முக்கியமாக வெல்ல வேண்டிய போட்டி என்ற அழுத்தத்தை கொடுத்திருப்பதாக உணர்கிறேன். எனவே இந்தியாவின் பக்கம் இந்தியா தங்களுடைய பிரிவிலே 1ஆம் இடத்தை இப்போது பெற முடியாது. அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. 4 புள்ளிகளை எடுத்து ஏனைய அணிகளின் 4 புள்ளிகளை எடுத்துக்கொண்டால், அதாவது தென்னாப்பிரிக்கா இனி மேற்கிந்திய தீவுடன் தோற்று ஜிம்பாப்வேயிடம் வென்று அவர்களுக்கு 4 புள்ளிகள், மேற்கிந்திய தீவுகள் அடுத்து தென்னாப்பிரிக்காவை வென்று இந்தியாவிடம் தோற்றால் மேற்கிந்திய தீவுகளுக்கு 4 புள்ளிகள், இந்தியா அடுத்து எஞ்சி இருக்கின்ற 2 போட்டிகளையும் வந்தால் இந்தியாவுக்கு 4 புள்ளிகள். எனவே 3 அணிகளும் 4 புள்ளிகளை எடுத்திருந்தாலும் நிகர ஓட்ட சராசரி பெருமானத்தை இந்தியா கணிசமாக உயர்த்தி கொள்ள வேண்டியிருக்கு. அப்படி உயர்த்தி கொண்டால் அது மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, நாங்கள் யதார்த்தமாக பேசுவதாக இருந்தார். எனவே இந்தியா இந்த பிரிவு ஒன்றிலே 1ஆம் இடத்தை பெறாது என்ற அடிப்படையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அரையிறுதிப் போட்டிக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக மாறியிருக்கின்றன. இனி இடம்பெறப் போகின்ற போட்டிகள் ஒவ்வொன்றும் மிக விறுவிறுப்பான போட்டிகளாக அமையப் போவது உண்மை. அதுவும் எல்லா போட்டிகளிலும் மஸ்ட் வின் கேம்ஸாக எல்லா அணிகளுக்கும் அமையப் போகிறது. இப்போது நடைபெற்றிருக்கின்ற இந்த சூப்பர் 8 போட்டிகளின் கணிப்பின் அடிப்படையில் பிரிவு 1 தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகள், பிரிவு 2 இங்கிலாந்து மற்றும் இன்றைய போட்டியில் வெல்கின்ற அணி இல்லாவிட்டால் நாளைய போட்டியில் வெல்கின்ற அணி, இந்த அணிகளுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? யார் யார் அரையிறுதிக்கு வரப்போகிறார்கள்? இந்தியா இதுவரை காலமும் நடக்காத ஒரு விடயத்தை டிஃபீட் த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் த ஹிஸ்ட்ரி என்று சொல்கின்ற விடயத்தை செய்து காட்டுமா? நடப்பு சாம்பியன்களாக இருக்கின்ற இந்தியா இம்முறை மீண்டும் ஒரு தடவை கிண்ணத்தை தட்டிக்கொள்ளப் போகிறதா? இங்கிலாந்து அல்லது மேற்கிந்திய தீவுகளுக்கு 3வது T20 உலக கிண்ணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இதுவரை காலமும் T20 உலகக்கிண்ணத்தை தொட்டு பார்க்காத தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஜிம்பாப்வே இந்த 3 அணிகளில் ஒன்று இம்முறை T20 உலகக்கிண்ணத்தை வெல்லுமா? இல்லாவிட்டால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை தன்னுடைய சொந்த நாட்டில் தானும் சேர்ந்து நடத்திய T20 உலகக்கிண்ணத்தை வென்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த போட்டி முடிந்த பிறகு இரவு நேரலையில் இன்னும் பல விவரங்களோடும் இதுவரை நீங்கள் பதிகின்ற உங்கள் கருத்துக்களோடும் சந்திக்கிறேன். இன்னொரு முக்கியமான விடயம், இந்த இரவு சந்திக்க போது இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இதுவரை காலமும் இடம்பெற்ற 2020 சர்வதேச போட்டிகள், நாளைய தினம் இடம்பெற போகின்ற போட்டிக்கான முன்னோட்டம், இன்று துனித் வெள்ளாலய ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்ட சில முக்கியமான விடயங்கள் ஆகியவற்றை சொல்ல போகிறேன். அதுபோல் உங்களிடம் ஒரு சின்ன சுவாரஸ்யமான கேள்வி. இலங்கையும் நியூசிலாந்தும் எப்போது இறுதியாக 2020 உலகக்கிண்ணத்தில் சந்தித்தன? அந்த போட்டியின் விசேடம் என்ன? நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களது கருத்துக்களை நான் இரவு நேரலையிலே கொண்டு வருகிறேன். இன்று ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போக வேண்டும். துனித் வெள்ளாலயே ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தார். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சமாளித்து பதில்களை சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொன்ன பதில்களில் எனக்கு திருப்தி இல்லை. அவரை இந்த ஊடக சந்திப்புக்கு அனுப்பிய இலங்கை அணியின் மீதும் திருப்தி இல்லை. நாளைய போட்டிக்கு தாங்கள் தயாராகி விட்டோம் என்று சொல்கின்றார். 2 தோல்விகளுக்கு பிறகு அடுத்த முக்கியமான போட்டிக்கு தாங்கள் மனதளவில் தயாராகி விட்டோம் என்று சொல்கின்றார். ஆனால் எப்படி? இல்லாவிட்டால் நாளைய தினம் அணியின் வியூகம் என்ன, அணியின் மாற்றங்கள் என்ன, அவருக்கு வழங்கப்பட்டுள்ள வகிபாகம் என்ன என்ற விடயங்களை கூட அவரால் சரியான முறையில் சொல்ல தெரியவில்லை. இது அவரது தவறு அல்ல, மாறாக அனுபவமற்ற அவரை போன்ற ஒருவரை மிக முக்கியமான போட்டி ஒன்றுக்கு முன்னதாக சர்வதேச ஊடகங்களுக்கு முன்னால் தள்ளிவிட்ட இலங்கை அணியின் மீதுதான் தவறு என்று இங்கே சுட்டிக்காட்டுகிறேன்.